Lovlies, welcome back to my YouTube channel. Festive season வந்துருச்சு. குவிக்கா எலிகெண்டா ஒரு மேக்கப் லுக் பண்ணலாமா? சோ இந்த லுக் நான் எப்படி கிரியேட் பண்றேன்னு பார்க்கிறதுக்கு without further delay let's get to the video. குவிக்கா எஃபோர்ட்லெஸ்ஸா எலிகெண்டா எப்படி ஒரு மேக்கப் லுக் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப இந்த லுக் சிம்பிளா இருக்க போகுது அப்படின்றதுனால சரி ஐஸை கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்டா காட்டலாம் அப்படின்றதுக்காக லென்ஸ் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தேன். என்ன மாதிரியான கலர் போகலாம் அப்படின்னு ரொம்ப நேரம் பார்த்து யோசிச்சுட்டு அட் லாஸ்ட் ஓகே கொஞ்சம் சட்டிலா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பிரவுன் ஷேட் போயிருந்தேன். லுக் ஓட பியூர் ஹேசல் அப்படின்ற ஒரு ஷேட் போயிருந்தேன். இதோட இந்த லென்ஸை பயங்கரமா என்ன படுத்தி எடுத்துருச்சு. சுத்தமா இந்த லென்ஸை வைக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஐஸ் எப்படியோ வச்சுட்டேன். நீங்களாம் நினைக்கலாம் அப்படி எதுக்கு இந்த லென்ஸை கஷ்டப்பட்டு வைக்கணும் அப்படின்னு. இட்ஸ் ஓகே, வைக்கணும்ல. அடுத்த ஐஸ் வைக்கிறதுக்கு ஒரு 15-20 minutes ஆயிடுச்சு. பட் ஸ்டில் எப்படியோ வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த லென்ஸ் செட் ஆகிறதுக்கும் டைமை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் மை மேக்கப். ஃபேஸை மேக்கப் முன்னாடி நம்ம ப்ரெப் பண்ணுறது மாதிரியே லிப்ஸையும் ப்ரெப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில் நான் ப்ளம்மோட லிப் பாம் நான் லிப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம லாரியல் பாரிஸோட ஹைலரானிக் மாய்ஸ்சரைசர்னு ஒன்று வந்திருக்கு. இந்த மாய்ஸ்சரைசர் ஆக்சுவலி டெய்லி யூஸை விட ஒரு மேக்கப் பேஸாக ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. ப்ரைமர் அப்படின்ற ஒரு விஷயமே தேவையில்லை போல. அந்த அளவுக்கு இதோட மேக்கப் பேஸ் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருது. ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுத்துருக்காங்க. குவிக்கா ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான மேக்கப் பண்ண போறோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாருமே ஈஸியாக யூஸ் பண்ற ப்ராடக்ட் போகலாம் அப்படின்னு மேபிளின் வச்சு பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். இது இன்னொரு பேக் இதில் தான் இன்னும் பாதி ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆரஞ்சு கட்டர் வச்சு எங்கெல்லாம் கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்க மாதிரி இருக்கும் அங்கெல்லாம் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு அதை இந்த பியூட்டி பண்டர்ல ஒரு நல்ல ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே கொஞ்சம் லைட்டா ஸ்ப்ரே பண்ணிட்டு அதை வச்சு ஃபுல்லா நான் டேம் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் பிளெண்ட் பண்றப்போ அந்த ப்ராடக்ட் கொஞ்சம் ஈஸியாகவும் ஃபிக்ஸ் ஆகும், கொஞ்சம் பிளெண்ட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இட்ஸ் குட் டிப். ஸோ சொன்ன மாதிரியே அஃபோர்டபுள் ரேஞ்சில் மேபிளின் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இந்த 338 அப்படின்னு இருக்க பர்டிகுலரா இந்த ஷேட் எனக்கு ரொம்ப லைட்டான ஷேட். இதுல ஒரு சும்மா ஒரு பம்ப் எடுத்து அதுக்கப்புறமா 220 அப்படின்றது ரொம்ப டார்க் ஷேட். இது ரெண்டுத்தையுமே ரெண்டு பம்ப் எடுத்துக்கிட்டு அதனால என்னோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிற ஷேட் வர வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ல என்னோட எக்ஸாக்ட் ஷேட் என்கிட்ட கிடையாது. இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டு தான் பழக்கம். பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ரைட் ஷேட் நான் மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இந்த மிக்ஸ் பண்ண ஷேடை ப்ராப்பரா ஆல் ஓவர் திஸ் ஃபேஸ் டாட் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஃபிளாட் பிரஷ் அந்த ஃபிளாட் பிரஷை வச்சு ஈஸியா நான் என்னோட ஃபுல் ஃபவுண்டேஷனை ஆல் ஓவர் த ஃபேஸ் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ரீசென்ட் டைம்ஸா இந்த மாதிரியான ஃபிளாட் பிரஷ் வச்சு கொஞ்சம் பிளெண்ட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்றப்போ மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் ஃபுல்லாவே அந்த பியூட்டி பிளெண்டரை அப்சர்வ் பண்ணிக்கும். பிரஷ்ல மோஸ்ட் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாததே ஒரு பெரிய பிளஸா தோணுச்சு. இதோட சர்ஃபேஸ் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனாலயோ என்னவோ இதோட பிளெண்ட் பண்றதுமே ரொம்ப ஈஸியா எனக்கு குவிக்கான முடிஞ்சிருது. ஸோ இந்த பிரஷ் வச்சு ப்ராப்பரா ப்ரிசைஸா எல்லா சின்ன சின்ன இடத்துலயுமே நல்லா பிளெண்ட் பண்ணி இந்த ஹோலா ஃப்ளாலஸ் பேஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஹைலைட் பண்றதுக்காக இந்த மேபிளினோட ஏஜ் ரிவைன் கன்சீலர் இதை யூஸ் பண்ணி நான் ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ்ல மட்டும் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னதான் அந்த கன்சீலர் நல்லா இருந்தாலும் ஒரு கடுப்பான விஷயம் என்னன்னா அதை உட்காந்து திருப்பிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவுதான் திருப்பினாலும் அது வந்து வரவே வராது. ரொம்ப நேரமா அது கூட போராடி அட்லாஸ்ட் அந்த ப்ராடக்ட் வெளில வந்துருச்சு. அதை வச்சு ஜஸ்ட் ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ்ல மட்டும் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ்ல மட்டும் போட்டு அங்க மட்டும் கன்சீல் பண்றப்போ நல்ல ஒரு டெஃபினிஷன் கிடைக்கும் ஃபேஸ்க்கு. அண்ட் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டடா தெரியும். நெக்ஸ்ட் இந்த ஹுடா பியூட்டியோட செட்டிங் பவுடரை வச்சு எங்கெல்லாம் நான் ப்ராப்பரா கன்சீல் பண்ணிருக்கேனோ அங்கெல்லாம் மட்டும் ஃபுல்லா அதை கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த செட்டிங் பவுடர் வச்சு ஃபுல்லா செட் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த மேக்கப்பை செட்டிங் பவுடர் வச்சு செட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம மேக்கப் ஃபிளாலெஸ்ஸாகவும் நல்ல லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ அந்த வகையில் நான் எங்கெல்லாம் கன்சீலர் போட்டு ஹைலைட் பண்ணுவோம் அந்தந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த பவுடர் வச்சு ஃபுல்லாக செட் பண்ணி தென் பிளஷ்காக இந்த ஒரு கே பியூட்டியோட பிளஷ் எடுத்து அதை சீக்ஸில் டாட்ஸ் மாதிரி வச்சுறதுக்கு அப்புறமா இதை ஃபுல்லாக ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கிறேன். நான் யூஸ்
யூஸ்வலாக ப்ளஷ் போடுறப்போ லைக் சீக்ஸ் அண்ட் கொஞ்சம் நோஸ் அண்ட் ஃபோர்ஹெட்ல அண்ட் கொஞ்சமாக சின்ல இந்த மாதிரி போட்டு தான் பழக்கம். ஒரு ப்ராப்பராக கொஞ்சம் ஃபேஸ்க்கு சன்கிஸ்ட் எஃபெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணுறது உண்டு. ஸோ அதே மாதிரி போட்ட டாட்ஸ் வச்ச ப்ளஷ்ஷை ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சன்கிஸ்ட் எஃபெக்ட் ப்ளஷ்ல கிடைக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த ப்ளஷ் நல்லா சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் ஆகுது அப்படின்னு. ஸோ ப்ளஷ்ஷும் போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நம்ம காம்பேக்ட் வச்சு செட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். இத்தனை நாள் நானும் அந்த காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அது கீழே இப்படி ஒரு பவுடர் பஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்ற மேட்ரு எனக்கு தெரியாது. இப்போ தான் இதை பார்க்குறேன். பார்த்துட்டு ஷாக்கும் ஆகிட்டேன், சர்ப்ரைஸும் ஆகிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம தான் பவுடர் வச்சு செட் பண்ணிட்டோமே, இப்போ எதுக்கு இந்த காம்பேக்ட் பவுடர் அப்படின்னு கேட்குறீங்கன்னா இது கொஞ்சம் டிண்டட் எஃபெக்ட் இருக்குது இந்த காம்பேக்ட்ல. ஸோ ப்ளஷ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா இதை வச்சு கொஞ்சம் ஹைலைட்டிங்கான பாயிண்ட்ஸில் மட்டும் இதை போடுறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சாஃப்ட் எஃபெக்ட் கிடைக்கும் மேக்கப்ல. தென் காம்பேக்டை போட்டு கொஞ்சம் செட் பண்ணதுக்கு அப்புறமா கான்டோரிங் ஒரு விஷயத்துக்கு வரலாம். ஏன் வாய் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி பண்ணி போடுறப்போ தான் நம்மளோட சீக் போன் கரெக்டாக விசிபிளா தெரியும். அண்ட் நம்ம சின்னையும் ப்ராப்பராக கட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக பண்றது தான் இது. கான்டோர் அப்படின்ற விஷயம் பண்றப்போ நம்மளோட ஃபேஸை இன்னும் கொஞ்சம் ஸ்கல்ப்டரா காட்டிக்கலாம். அண்ட் கொஞ்சம் டபுள் சின் அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட நம்ம இது கொஞ்சம் ஹைட் பண்ண ட்ரை பண்ணலாம். அதுக்காக பண்ற விஷயம் தான் இந்த கான்டோரிங் அப்படின்றது. ஸோ நான் அதை என்னோட சின்ல அண்ட் கொஞ்சம் சீக்ல அண்ட் கொஞ்சம் ஃபோர்ஹெட்ல தென் கொஞ்சம் என்னோட நோஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்கல்ப்டடா கான்டோர் பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஐப்ரோஸ்க்கு வந்தாச்சு. ஐப்ரோக்கு எப்பவுமே யூஸ் பண்ற மாதிரி நான் பிஎஸ்சி கொண்டு ஐப்ரோ டிஃபைனர் அப்படின்ற ஒரு பவுடர் தான் யூஸ் பண்றேன். ஸோ அதை ப்ராப்பரா ஐப்ரோஸை ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு அந்த ஐப்ரோ கிட்டோடவே ஸ்பூலி அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க கூடவே, அதை வச்சு கொஞ்சம் ஐப்ரோஸை ப்ரஷ் பண்ணிட்டு கொஞ்சம் ஈவன் அவுட் ஆக்கிக்கிறேன். ஐப்ரோஸை எப்படி ப்ராப்பரா ஃபில் பண்றது அப்படின்றத பத்தி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். ஸோ திரும்ப சொல்றதுக்கு இல்லை. அதே மாதிரி இந்த ஐஸ்க்கும் பண்ணி இந்த ஓவரால் ஐப்ரோஸை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஐ ஷேடோ. பெருசா நம்ம வந்து நிறைய அப்படி இப்படின்னு எல்லாம் பர்ஃபெக்டா ப்ரிசைஸா பண்ண போறது இல்லை அப்படின்றதுனால ஒரு நார்மலா சிம்பிளான ஒரு ஐ லுக் பண்ண போறோம். அதுக்கு போட போற ஐ ஷேடோ கொஞ்சம் பிக்மெண்டடா தெரியணும் அப்படின்றக்காக இந்த மாதிரி ஒரு ரைட்டரான கன்சிலர் எடுத்து அதை இந்த ஐலிட்ஸ் மேல அப்ளை பண்ணிக்கிறேன். ஈவனா அப்ளை பண்ணிட்டு அதை ப்ராப்பரா இந்த பியூட்டி பிளெண்டர் வச்சு ஃபுல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ரெண்டு ஐஸ்லயுமே பிளெண்ட் பண்ணணும். ஸோ அதை பண்ணிட்டு அப்படியே விடாம சேம் அதே காம்பேக்ட் பவுடரை இந்த பியூட்டி பிளெண்டர்ல எடுத்து அதை கொஞ்சம் அப்படியே அந்த கன்சிலர் மேல ஜஸ்ட் பேட் பண்ணிக்கிறேன். இப்படி பண்றதுனால ஒரு ஸ்மூத் கன்வாஸ் கிடைச்சிரும். இதுக்கு மேலே நம்ம என்ன கலர் ஆட் பண்ணாலுமே அது ரொம்ப பிக்மெண்டடாகவும் இருக்கும். நான் எதுக்கு இந்த மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா நான் ஒரு ஐ லுக் சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். பட் நான் போக போக பண்ணுறது எனக்கே வந்து அந்த ஐ லுக் அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதான்னு எனக்கும் டவுட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஐ லுக் தான் இது. சிம்பிளாக ஒன்று பண்ணுறோமே, ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. அதை பண்ண முடியாமல் வேற ஏதோ ஒன்று வந்து அச்சீவ் பண்ணிட்டோம். பட் நல்லா இருக்கும் பாருங்க. இந்த ஒரு நிக்காக்கே பேலோட பிங்க் சீரீஸ் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் பர்பிள் அண்ட் அந்த பிங்க் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஐயோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அந்த ப்ராடக்ட்டை பிளேஸ் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இது கைண்ட் ஆஃப் ஒரு ஹேக் தான், அது எனக்கு சரியா வரல. ஸோ நான் ஓகே அப்படின்னு கிவ் அப் பண்ணிட்டு நமக்கு எதுக்கு இந்த மாதிரிலாம் வித்தலாம், என்ன பண்றோமோ அதை ப்ராப்பரா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிட்டேன். அப்பப்போ அந்த லென்ஸ் வேற என்னமோ அது கொஞ்சம் சதி பண்ணிட்டு இருந்து கண்ணு வேற தெரியாம போயிடுச்சு. சரி ஓகே இந்த மாதிரி ஹேக்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல ப்ரஷ் எடுத்து நான் சேம் அதே பர்பிள் அண்ட் அந்த பிங்க் அதிலே மிக்ஸ் பண்ணி நான் ஒரு ப்ராப்பரா ஒரு ஐ ஷேடோ போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி ஓகே ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்டா டாப் அப் பண்ணுவோமே இந்த ஐ லுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சில்வர் ஐலைனர் வச்சு ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அது இன்னும் கார்னர்ல கொஞ்சம் பளிச்சுன்னு போயிட்டு தெரிஞ்சாலும் போயிட்டு விங்ஸ் வைக்கலாம்னு ட்ரை பண்ணேன். அது வந்து கரெக்டா அந்த அளவுக்கு ப்ராமட்டா தெரியல. இதே நமக்கு வந்து சோதனை அப்படின்னு விட்டுட்டேன். ஆக்சுவலி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தால ரெனியோட காஜல் கிடைக்கல அப்படின்னு எப்படியே தேடி கண்டுபிடிச்சு வாங்கணும் அப்படின்னு அட்லாஸ்ட் தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டேன். இது கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்றக்காகவே இத்தனை வாங்கியிருக்கேன் லிட்டரலி. ஸோ இப்போ நீங்கள் அதில் காஜல் போட போறீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, இப்போ அதில் காஜல் போட போகிறது இல்லை. காஜலுக்கு நான் இந்த ஒரு சுகரோட இந்த பாப்பப் ப்ளூ பென்சில் வச்சு நான் காஜல் போட்டுக்கிறேன். கொஞ்சம் இந்த லோவர் வாட்டர் லைன் அண்ட் அப்பர் வாட்டர் லைன்ல கொஞ்சம் போட்டு நல்ல ஒரு டெஃபினேஷன் கொடுத்துக்கிறேன். மெயினா இந்த ஐஸோட கார்னர்ல இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நல்ல டெஃபினேஷன் கொடுத்துக்கிறேன். அண்ட் அதையே நல்ல ஒரு ப்ரஷ் வச்சு கொஞ்சம் ஸ்மோக்கட்டான எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்து பண்றப்போ இன்னுமே நல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டான லுக் கிடைக்கும். ஓகே இந்த ஐ லுக்கோட முடிஞ்சிருச்சா அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் இல்லை, இந்த மஸ்காரா மட்டும் போட்டு முடிச்சிடலாம். ஸோ இந்த மஸ்காரா வச்சு லேஷஸ் நல்ல ஒரு வால்யூம்காகவும் கேர்ள்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கிறேன்.
இந்த மஸ்காரா அதோட வேலையை சூப்பரா பார்க்கும் அண்ட் அட் சேம் டைம் வாஷ் பண்ணா ஈஸியா போயிடும். எல்லா ப்ராடக்ட்டோட டீடைல்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுக்குறேன். யூ கேன் ஈஸிலி செக் இட் அவுட். மஸ்காரா ஒரு ஆர்வத்தில் போடுறேன்னு போட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியில வேற போட்டேன். அதை வேற கொஞ்சம் பார்த்து மேக்கப் வராம எடுத்துட்டு திரும்பவும் ஐம் ஜஸ்ட் ஸ்டார்டிங் வித் மை லோவர் லேஷ். நீங்க உங்களோட லேஷஸ்க்கு மஸ்காரா போடுறீங்களோ அதே மாதிரி லோவர் லேஷஸ்க்கும் மஸ்காரா போடுறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் நம்ம ஃபர்ஸ்ட் போட லிப் பாம் கண்டிப்பா நல்ல லிப்ஸ்ல சோக் ஆயிருக்கும். அதுல எக்ஸஸை கொஞ்சம் இந்த மாதிரி கையை டேப் பண்ணி எடுத்துட்டு நம்மளோட லாஸ்ட் ஸ்டெப் லிப்ஸ்டிக் அப்ளிகேஷனுக்கு வந்துடுறேன். அதுக்கு நான் அடிக்கடி சொல்றேன், இந்த ஒரு ஸ்விஸ் பியூட்டில இருக்கிறதுலே டார்க்கஸ்ட் ஷேட் டீப்பஸ்ட் ஷேடா இருக்கக்கூடிய இந்த ஒரு லிப் லைனரை யூஸ் பண்ணி லிப்பை நல்லா டார்க்கா அவுட்லைன் பண்ணிக்கிறேன். அதோட ஷேடே செம்ம டார்க்கா தான் இருக்கும். பட் ஸ்டில் நான் இன்னுமே கொஞ்சம் நல்லா டார்க்கா அதை அப்ளை பண்ணிக்கிறேன். தென் லிப்பை ஃபில் பண்றதுக்கு நைகாவோட இந்த ஒரு பேலட்ல இந்த பிரவுன் அண்ட் அந்த பிங்க் அது ரெண்டுத்தையுமே கொஞ்சமா எடுத்து கொஞ்சம் போடுறப்போ அது கொஞ்சம் பிரைட்டா இருக்க மாதிரி தான் தெரியும். பட் நீங்க பிளெண்ட் பண்ண அந்த பிரவுனோட அது சூப்பரா மர்ஜ் ஆயிடும் அண்ட் அது ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டும் கொடுக்கும். நல்ல ஒரு ஷேடாவும் அது கொடுக்கும். நான் எந்த அளவுக்கு நல்லா ஈவனா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்றேன் அப்படின்னு இந்த மாதிரி பண்றப்போ நல்ல ஒரு லுக் கிடைக்கும். இதுக்கப்புறமா என்ன டிஃப்ரெண்டா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு லிப் கிளாஸ் மேல ஆட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. மேக்கப்பே கொஞ்சம் அப்படிதான், நம்ம என்ன கிரியேட்டிவா யோசிக்கிறோமோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த லுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆகும் அண்ட் கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிச்ச மாதிரியும் இருக்கும். அதுக்கு நான் இந்த நைகாவோட லிப் கிளாஸை யூஸ் பண்ணி கொஞ்சம் அந்த லுக்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். இந்த மாதிரி தான் அந்த ஹோல் லுக்கும் வந்துருந்துச்சு. ரொம்ப பர்ஃபெக்டா ரொம்ப ஃப்ளாலஸா பேஸும் இருந்துச்சு. நீங்களும் கொஞ்சம் குயிக்காக ரெடி ஆகிறதுக்கு இந்த மாதிரியான மேக்கப்போ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிடலாமா? இந்த லுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். And thanks for watching this video. So we'll meet you all in another video.